நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். துபாய் விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது. கண்காட்சியில் சாகசத்தின் போது போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. விபத்தில் விமானி உயிரிழப்பு. கோவை வெள்ளலூரில் 9 லட்சம் கியூபிக் டன் பழைய குப்பைகள் தேங்கியுள்ளது. தினமும் 110 டன் குப்பைகள் திறந்த வெளியில் கொட்டப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர் கெட்டு காற்று மாசு அதிகமாகியுள்ளது. இதனால் வெள்ளலூரில் புது குப்பைகள் கொட்டக்கூடாது என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை. சூலூர் அருகே ராவுத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறுத்தை உள்ளே புகுந்து நடமாடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய காவலாளி அதிர்ஷ்டவசமாக சிறுத்தையிடமிருந்து உயிர் தப்பினார். அக்கம்பக்க சுற்றுவட்டார பகுதியில் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் கோவை மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் இளம் நுகர்வோர்களுக்கு புத்தாக்க பயிற்சி நேற்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், FCI மண்டல மேலாளர் பழனிக்குமார் மற்றும் கல்வி அலுவலர்களும் கலந்து கொண்டனர். இதில் கோவை மாவட்ட அரசு பதிவு அங்கீகாரம் பெற்ற தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளின் தலைவர்கள், நிர்வாகிகள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதில் கோவை தலைமை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் PS சுரேஷ் கலந்து கொண்டார். அதில் நுகர்வோர் சம்பந்தப்பட்ட பல்வேறு தலைப்புகளில் அனைவரும் சிறப்புரையாற்றி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் ஆணையர் தங்கவேலு ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் நுகர்வோர் உரிமைகள், நுகர்வோர் சட்டம் குறித்து விரிவாக கூறினார். இறுதியாக தனி வட்டாட்சியர் குடிமை பொருள் பறக்கும் படை முருகேசன் அவர்கள் நன்றி கூற நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. கோவை மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்றனர். கோவை மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் தலைமையில் மெர்லின் மற்றும் ரூபாராணி, லதா ஆகியோர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். ராஜவாய்க்காலில் சட்டவிரோதமாக தண்ணீர் திருடுவதற்கு நீர் செல்லும் வழியில் இருந்து சட்டவிரோத குழாய்களை காவல்துறையோடு சென்று திருட்டு குழாய்களை அகற்றினர். காவல்துறை அறிவுறுத்தல்: இரவு 10 மணிக்கு மேல் காலை 5 மணி வரை தனியாக இருக்கும் எந்த பெண்ணும் வீட்டிற்கு செல்ல வாகனம் கிடைக்காமல் போனால் காவல்துறை உதவி எண் 1091 மற்றும் 7837018555 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு வாகன உதவி கோரலாம் என்ற இலவச பயண திட்டத்தை காவல்துறை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தை பயன்படுத்த அனைவருக்கும் கொண்டு செல்லுங்கள். பெண்கள் பாதுகாப்பான இலக்கை சென்றடையலாம். வெற்றி செய்தி அல்லது தவறவிட்ட அழைப்பை அனுப்பலாம். இதன் மூலம் போலீசார் உங்கள் இருப்பிடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு உதவ முடியும். இந்தியா முழுவதும் இது பொருந்தும். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.